சொல்லு. நமக்கு இத்தனை குழந்தைகளா? ஏய் பஜாவ். ஏய் நம்ம குழந்தைய நமஸ்காரம் பண்ண சொல்லு. மகாராஜா வாடா வாடாங்க. மகாஜனங்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம் பண்ணு. வாயிலாஜி வண்டி கையும் கிடையாது காலிய பண்ற. அதாடா முருகா, என்ன இது? காதலிக்கிறாங்களே அவங்களுக்கு குஷி வந்துட்டா இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் ருசி பார்த்துக்குவாங்க. இதுக்கு பேர் தான் கிஸ். இந்த வீட்டுல எப்படிதான் அனுபவிக்குது? இதுங்க சிங்கிறதா இந்திய சினிமா போஸ்டர் தானே. இவன் தான் நம்ம எதிரி. இவன் என்ன செய்ய? அலெக்ஸ் துக்குடா துக்குடா ராஜா. நீராடா மகாராஜா. உன்னை வச்சுட்டா நான் பொறுப்பே இருக்கு. துக்குடா துக்குடா. அலெக்ஸ் அலெக்ஸ் கைத்தட்டல மகாராஜா. எல்லாரும் காசு போடுங்க. காசு இல்ல பக்கத்துல இருக்கவங்கிட்ட கடன் வாங்கி போடுங்க. ஆமா நிச்சயமாக சும்மா பார்த்துட்டு போயிடாதீங்க. அறிவு கட்டவன மைதானத்தில் யாரையுமே காணா. ஏன் இப்படி லொட்டு லொட்டுன்னு போட்டு அடிக்கிற? இருக்கிறது ஒண்ணு, அது உடைஞ்சு போனா நான் என்ன செய்வேன்? யோ உனக்கு அறிவே கிடையாது. உனக்கெல்லாம் ஒரு மெடலு. ஏயா வெறும் மாட்டையும் கண்ணுக்குட்டியும் காமிச்சா மைதானம் இப்படி தயா இருக்கும். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? காளைக்கும் கண்ணுக்குட்டிக்கும் ஒரு ஜட்டியை மாட்டி விட்டு கேமரா டான்ஸ் ஆட விட்டோம்னா கலெக்ஷன் குவியும். அதை விட்டுட்டு சத்தா அப்படி ஆமா அப்படிதான். அண்ணே இந்த ஆளை நம்பித்தான் இது நாள் வரைக்கும் நான் வயிற்ற கழுவிட்டு இருந்தேன். அவனும் போயிட்டான். நீங்க யானையெல்லாம் கட்டி தீனி போடுறீங்க. நான் எறும்பு மாதிரி அதுக்கு போட்டதோ மிச்சம் ஒரு உருண்டையை போட்டீங்கன்னாக்கா ஒரு மாசத்தை ஓட்டிக்குவேன். எப்படி வசதி? சரி என் கூட அண்ணே நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். என் பேரு முருகன். இனிமே உங்ககிட்ட மாடு மாதிரி உழைப்பேன். மாடுங்கிறதுனால வக்கீல போட்டுறாதீங்க. சோத்த போடுங்க. நீ மனுஷன் மாதிரி தேவைக்கு தகுந்த ஊதியம், உன் திறமைக்கு தகுந்த தொழில் தரப்படும். வரலாமா? நீ வந்தா நான் பொறுத்தியா 3வது மனுஷன். இப்ப வரலாமா? புதுசா செய்யுமா? அவ்வளோ யாரு நீ சொல்ற? உங்க இதயம். இவரு யாரு? பேர் முருகன். சமீபத்தை தான் நண்பனாரு. அன்புக்கு இலக்கணமா இவர்தான். அண்ணே அண்ணே நான் தவறி போய் 2 சாப்பாடு தான் கொடுத்திருக்கேன். இது பத்தாது. இன்னொரு சாப்பாடு கொண்டு தர்றேன். இத பயம் சாப்பாடுங்களா? ஐயோ நான் சொல்றேன். காதலனுக்கு 3/4 வயிறு சந்தோஷம் தான். 1/4 வயிறு தான் சாப்பாடு. என்ன பொறுத்த வரைக்கும் முழு வயிறுமே சோறு தான். நான் சோறு கொண்டாடுறேன். நீங்க இப்படியே இருங்க, இங்கே இருங்க. நல்லது இருக்கு. எந்த நேரத்துல எந்த வேலை செய்யறதுன்னு கணக்கே கிடையாதா? வாழ் வாழ்னு கத்துற. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. பத்திரிகைக்காரங்க எல்லாம் பேட்டி காண வந்திருக்காங்க. பேட்டிக்கா? யாரோட பேட்டிக்கு? எல்லாம் உன்னோட பேட்டிக்கு தான். ஐயோ திடீர்னு வந்துட்டாங்களே. நல்ல படம் கூட கட்டலையே. என்ன கேட்பாங்களோ எது கேட்பாங்களோ? புதுசா என்ன கேட்டு போறாங்க? உங்களுடைய வதனத்தின் வனப்புக்கு முக்கிய காரணம் என்னம்பாங்க? அதுக்கு நான் சொல்றது, நான் இவ்வளவு பொறிவுடன் காட்சி அளிக்க முக்கிய காரணம் தினமும் பன்றிமார்க் பார் சோப்பையே உபயோகப்படுத்துகிறேன். பன்றிமார்க்கு பார் சோப்பா? அடுத்தது என்ன தெரியுமா கேட்பாங்க? உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்னம்பாங்க.
கேட்டா சொல்ல பிடிச்சது அடுக்கலையில உட்கார்ந்து திருடி திங்கிறது, பிடிக்காது கையங்களமா மாட்டிக்கிறது. நீ சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் என்னையே சொல்ல சொல்லு. அறிவு கட்டவன உன்னை என்னையுமா பேட்டி காண வந்திருக்காங்க. ராஜு அண்ணனை பேட்டி காண வந்திருக்காங்க. சீக்கிரம் போய் 5-6 கூல் ட்ரிங்க் கொண்டா. நீதான் கொண்டு கொடுத்த என்னவா திமிரு உனக்கு? வந்திருந்த 4-5 பொம்பளைகள்ல உன்னத்தான் வச்சுக்கணும்னு, வேலைக்கு வச்சுக்கணும்னு நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். ஏன் செலக்ட் பண்ண? ஒரு பேர் பொருத்தம், முருகன் வள்ளி, அழகு பொருத்தம், ஆள் பொருத்தம். நாளைக்கு இதுவே காதல் பொருத்தமா மாறிடுச்சுன்னா அளந்து பேசு. முதல்ல கூல் ட்ரிங்க் கொண்டா, அப்புறம் அளக்குறேன். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ ஏன் தேடுற? இல்ல, எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் கட்டின சொந்தக்காரங்க வீட்டுல இல்லைன்னா வீடு எவ்வளவு விரிச்சோட இருந்து பாத்தியா? ஆமாய்யா, அண்ணன் இல்லாம உனக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணி இல்லாம எனக்கு கையே ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்கி போட்டு அவங்க சாப்பிட்ட மிச்ச மீதியே தின்னு பழகிட்டு இப்ப சமைச்ச உடனே சுட சுட சாப்பிடறதா இருந்தா இறங்கவே மாட்டேன்னுதியா. அண்ணன் இருக்கும் போது அவர் இருக்கிற தைரியத்துல யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு தனவட்டா பேசிடுவேன். ஆனா இப்ப பேசவே பயமா இருக்குது. அவர் தான் பக்கத்துல இல்லையே, பொத்திடுவானுங்களே. அது என்னத்துக்கு 4 மாசத்துக்கு தேங்கலவே தேனே திகட்டிடும் போல் இருக்க. உனக்கு ஏயா அவங்க அனுபவிக்கிறாங்க. அது என்ன மிஞ்சி மிஞ்சி? ஐயோ விவஸ்த கட்ட ஆளியா. அண்ணனுக்கு பிடிச்ச புடவையா அண்ணி கட்டிக்கிட்டு அத்தாம்பாங்க. இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டா அந்த கூப்பிட மாட்டாரா? இல்ல அத்தாம்பாங்க. உடனே அண்ணன் என் கண்ணேம் பாரு. நான் ஒண்ணு கேட்கட்டுமா அத்தான் அண்ணி கேட்பாங்க. உனக்கு இல்லாதாடா கண்ணா அப்படின்னு அண்ணா சொல்லுவாரு. நாம எப்பவும் இப்படியே இருப்போமா? ஐயோ, நான் கொடுத்து வச்சவன். குறும்புக்காரர். இந்த நம்ம தேன் நிலவு எப்படி இருக்குது? வெக்கத்தை வர்ற. மணி பாரு அழாதப்பா. அழக்கூடாதுடா. இங்க பாருடா, பாருப்பா. கூப்பிட்டாலே வர வேண்டியவ நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு விசில் அடிச்சு கூப்பிடுற. ஏன் இவ்வளவு நேரம்? ஏயா நீ எங்கேயாவது டூரிங் டாக்கீஸ்ல முறுக்கு மசாலோட வித்துக்கிட்டு இருந்தியா? என்ன சொல்ற? உன் விசில் சத்தமே அவரோட விலாசம் சொல்லுது. அப்புறம் என்ன? அடச்சே, ஒரு சிக்னல் கால அடிச்சா அதப்ப என்ன பெருசா ரேங்குற பாத்தியா? உனக்கா நான் என்ன வாங்கி வந்திருக்கேன்? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அந்த பக்கம் பாரு. எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயா திரும்ப திருந்தனா திமுறா அடிச்சு பல்ல கலட்டி உன்னை பாட்டி ஆக்கிடுவேன். என்னடி மரியாதை இல்லாம? ஓ, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல? என்னங்கடி எப்படி இருக்கு? நான் இப்ப கேட்கல, இப்ப கேட்டேன். நிக்கணும் அம்மா. ஐயாடி என்ன சத்தம்? யானை பிளவுகிறது. யானைக்கு அது கிருதா? அது சத்தம் போடுது. எவ்வளவு நம்ம மாதிரியே சின்ன வயசு ஒண்டி கட்ட தனியா கட்டி போட்டாங்க, அதான் கத்துது. அப்ப நீ தனியா இருந்தா அப்படிதான் கத்துறியா? ஆனா நான் தனியா இருக்கும் போதெல்லாம் வள்ளின்னு கத்தித்தானே இப்படி வத்தலாம் போயிட்டேன். அம்மா